வெல்கம் டு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தேர்வு இல்லாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து 17/4/2023 கொடுத்துருக்காங்க. தென் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஏப்ரல் 3 தான் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கணும். இன்டர்வியூ வந்து 17 வந்து கண்டக்ட் பண்ணி இருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் டேரெக்டாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டுமே வந்து இருக்கும். தென் இன்டர்வியூ மட்டும் வந்து வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இவங்க ஃபில் பண்ணுறாங்க. தென் இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து 3 ஏப்ரல் மாதம். ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ வந்து 17 வந்து கண்டக்ட் பண்ணி இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய விண்ணப்ப படிவம் இந்த ஃபார்மெட் தான். ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணி அல்லது வந்து நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதி கூட நீங்கள், அதாவது ஒயிட் ஷீட்டில் எழுதி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்களுடைய பெயர், இதில் வந்து தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது என்ன, மதம், இனம், அதே மாதிரி வகுப்பு என்ன, அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி, அடுத்து கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி தாய்மொழி என்ன, முன் அனுபவம் இருக்கா, விலாசம், உடல் உழைப்பை சார்ந்த இதர தகுதிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. தென் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அரசு காவல்துறையிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. காலி இடங்களை நிரப்புவது தொடர்பான காவல் ஆணையாளர், சென்னை பெருநகர காவல் அவர்களின் செய்தி குறிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் வந்து குதிரை பராமரிப்பாளர் அப்படிங்கிற போஸ்டிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 10 போஸ்டிங் இருக்குது. ஊதியம், அதாவது சேலரி பொறுத்த வரைக்கும் 17,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் 10th 12th அல்லது எனி டிகிரி படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். தென் மினிமம் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 3/4/2023. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 17/4/2023 அந்த டேட்டில் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம், ருக்குமணி லட்சுமிபதி சாலை, எழும்பூர், சென்னை 8 இந்த அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்பல்சரி அந்த அன்றைக்கி உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த அன்றைக்கி வந்து நீங்கள் கலந்துக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 3/4/2023. சரிங்களா? நீங்கள் அட்ரஸ் அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா குதிரை பராமரிப்பாளர் விண்ணப்பம், காவல் ஆணையாளர் அவர்கள் அலுவலகம், சென்னை பெருநகர காவல், வேப்பேரி, சென்னை 7 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். தென் அனுப்புறது வந்து இந்த அட்ரஸ். தென் இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கக்கூடியது இந்த அட்ரஸில் நடக்குது. ஸோ அதனால் வந்து டேட்டில் பார்த்துக்கங்க. இதுக்கான டேட் வந்து 17/4/2023 காலையில் 7 மணிலேருந்தே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நடக்க இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அந்த அன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கங்க. நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து தபால் மூலமே மட்டுமே வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மட்டுமே வந்து விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் சப்போஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகல அப்படின்னா ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை பார்த்துக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 14 காலையிலே வந்து போய்க்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளைத்தாளில் விளம்பரத்தில் அளிக்கப்பட்டுள்ள மாதிரி படிவத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பம் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் கம்பல்சரி உங்களுடைய அதாவது கல்வி தகுதி சான்றிதழ், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வச்சு அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் இந்த ஃபார்மெட்டில் எழுதி நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். தென் இது கூட வந்து ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டையும் வச்சு அனுப்பணும். இது என்ன போஸ்டிங்னா குதிரை பராமரிப்பாளருக்கான வேலை. ஸோ அதுக்குடைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறது ஒரு 12 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலையை பற்றி நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதனுடைய லிங்க் வந்து கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போயிட்டு இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அல்லது 8th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.